ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நம்மளோட சேனலில் ஒரு புதையல் பற்றியான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு புதையல் இன்னும் வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதையலாகவுமே இருக்குது. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ட்ரெஷராகவுமே இப்போதைக்கு இருக்குது. யாரோட புதையல் அது அப்படின்றது பார்த்தோன்னா ஹிட்லரோட புதையல். என்னடா ஹிட்லர் புதையல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் கைப்பற்றின எல்லா இடங்களில் இருந்தும் அவரோட சோல்ஜர்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட தங்கங்களை அங்கே இருக்கிற ராஜாக்கள் கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து வைரம், தங்கம், வைடூரியம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஹிட்லர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஹிட்லரும் இதை வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவர் வந்துட்டு ஒரு ட்ரெயினில் ஏற்றிருக்காரு எல்லா தங்கத்தையும். அந்த ஒரு ட்ரெயின் வந்துட்டு ஒரு இடத்துல ஹிட்லர்னால மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த ட்ரெயின் இருக்கிற இடம் தெரியும், ஆனால் அந்த ட்ரெயின் அந்த இடத்துல எங்கே இருக்குன்றது தெரியல. இன்கேஸ் அந்த ஒரு ட்ரெயின் யாராவது கண்டுபிடிச்சி உள்ளே இருக்கிற தங்கத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி மதிப்பில் கிட்டத்தட்ட ட்ரில்லியன் அளவுக்கான அதோட வேல்யூ இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி வரைக்கும் அந்த ஒரு தங்கம் போகும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரெயின், கிட்டத்தட்ட ட்ரெயினில் எத்தனை பெட்டிகள் இருக்கும், அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே தங்கம் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு ஹிட்லர் 2ஆம் உலகப் போரில் இதை மறைச்சி வச்சுருக்காரு. ஸோ இன்றைக்கும் அதை பற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்கும் அந்த ஒரு ட்ரெயின் சிக்கவே இல்லைங்க. சரி, எதுக்காக ஹிட்லர் இந்த ஒரு காரியத்தை செய்யணும்? ஒரு ட்ரெயின் எதுக்கு மொத்த தங்கத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு மறைச்சி வைக்கணும்? அது ஏன் இப்போ புதையெல்லாம் மாறி இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஹிட்லரோட அந்த புதையல் கொண்ட அந்த ட்ரெயின் இப்போதைக்கு எங்கே இருக்குது, எதுக்காக அந்த புதையலாக அந்த ஒரு ட்ரெயின் மாறிச்சு, ஹிட்லர் இதை மறைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரியை பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடந்த பல வரலாறுகளை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, ஹிட்லர் எதுக்காக இந்த ஒரு புதையலை வந்துட்டு உருவாக்குனார் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி 2ஆம் உலகப் போரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது ஹிட்லருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஹிட்லர் பொறுத்த வரைக்கும் 2ஆம் உலகப் போரில் என்ட்ரி ஆகும்போது அவர் முதல்ல தாக்கப்பட்ட ஒரு இடம் எது அப்படின்னாக்கா போலாண்ட் அப்படின்றது சொல்லலாம். ஸோ அந்த ஒரு போலாண்டில் வந்துட்டு அவரோட முதல் தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறமா அவருக்குன்னு நிறைய ஒரு ஃபாலோவர்ஸ் எல்லாம் சேர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அந்த நாசி படைகளுக்கு அப்படின்றது ஒன்று ஆனார். ஸோ இதோட தொடர்ச்சியாக வந்துட்டு அவர் ஏகப்பட்ட நாட்டை வந்துட்டு கேப்சர் பண்ண ஆரம்பித்தார். கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு படைபலம் மட்டும் அவருக்கு பத்தலை, அது கூட ஆயுத பலமும் நிறைய அவருக்கு தேவைப்படுது. அது கூடவே நிறைய வாகனங்கள், போர் வாகனங்களும் அவருக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ இதனால் வந்துட்டு என்னடா பண்ணலாம், இதை வெறும் ஆட்களை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம அப்படியே கிரவுண்டில் வந்துட்டு சண்டை போட முடியாது. ஸோ இதுக்காக நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹிட்லர் வந்துட்டு இன்னொன்று ஒரு ஐடியா சொல்கிறாரு. இப்போது இதுக்கப்புறமா நம்ம கேப்சர் பண்ண போகிற எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு யார் யாரெல்லாம் கிங்காக இருக்காங்களோ, ராஜாக்கெல்லாம் இருக்காங்களோ, அந்த ராஜாவோட அரண்மனைக்கு போயிட்டு இல்லைன்னா பெரிய பெரிய கவர்மெண்டோட கசானாவுக்கு போயிட்டு இருக்கிற பணத்தை, தங்கத்தை, வைரத்தை, என்ன மிகப்பெரிய காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே தட்டி தூக்குங்கடா அப்படின்ற ஒரு விஷயம் ஹிட்லர் வந்துட்டு சோல்ஜர்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்களாம். ஸோ சோல்ஜர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே எல்லா அரண்மனையுமே எல்லா வீடுகளையுமே எல்லார்கிட்ட இருந்துமே தங்கம் யார் யாரெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் விலை அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆபரணங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ, பணங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஒரு கொள்ளையடிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் வந்துட்டு ஒரு ஜென்ரல் கிட்ட வந்துட்டு நான் இந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த நாட்டிலேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கே எடுப்பாங்களாம். ஸோ அந்த ஒரு கணக்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த ஜென்ரல்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா ஹிட்லர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு தங்கம் வந்திருக்கு, இந்த அளவுக்கு பணம் வந்திருக்கு அப்படின்றது சொல்லி இந்த நாட்டில் இதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் என்ன பண்ணியிருக்காரு, அடுத்த பல நாடுகள்லையும் பெரிய பெரிய வந்துட்டு நாட்டு கூட சண்டை போடுறதுக்கான அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு ஆயுதங்களை வாங்கிறதுக்காக ஸோ இந்த ஒரு பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஹிட்லருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, பணமாக எடுத்துகிட்டு வந்தால் யாராக இருந்தாலும் பணத்தை வாங்கிட்டு பொருளை கொடுத்துருவானுங்க. ஆனால் இந்த தங்கத்தையும் ப்ளஸ் வந்துட்டு வைரத்தையுமே வந்துட்டு கொடுத்து நம்ம எப்படி வந்துட்டு ஆயுதங்களை வாங்குறதுன்னு சொல்லி அதில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருந்தது. இந்த ஒரு விஷயம் எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமா ஹிட்லர் வச்சுக்கிட்டு இருக்கிற தங்கமும் வைரமும் யாருமே எந்த நாட்டுமே வந்துட்டு யாரோட எந்த ஆளுமே அதை வாங்கி அவங்களுக்கு தேவையான
தேவையான விஷயங்களை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே திருட்டு பொருள் அப்படின்றது இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. ஸோ இதனால வந்துட்டு ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த தங்கத்தை வைரத்தை நம்ம எதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோமோ அது எல்லாத்தையுமே ஒரு பேங்க்கில் போய் கொடுக்கலாம், அந்த பேங்க் மூலிமா பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை வச்சு நம்ம போர் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தாங்க. இதுக்கு எந்த ஒரு பேங்க்குமே முன் வரலைங்க. ஆனால் ஒரே ஒரு பேங்க் மட்டும் வந்தது. அது இன்னைக்கு இந்த உலகத்திலே தலை சிறந்த ஒரு பேங்காக இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. எது அப்படின்னாக்கா சுவிஸோட நேஷ்னல் பேங்க். ஆமாங்க, சுவிஸோட நேஷ்னல் பேங்க் கிட்டத்தட்ட 1905 வந்துட்டு உருவாக்கி இருந்தாங்க. ஸோ அந்த பேங்க்கில் வந்துட்டு ஹிட்லரோட எல்லா தங்கமும் அவங்க வாங்கிக்கிட்டு அதுக்கு தேவையான பணத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஹிட்லருக்கு. ஸோ ஹிட்லருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருந்தது. அன்னைக்கு வேர்ல்டு வார் 2ல் ஹிட்லர் கொடுத்த அந்த தங்கத்தை இந்த சுவிஸ் நேஷ்னல் பேங்க் வந்து வாங்கினதுனால தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பேங்காக வந்துட்டு இந்த சுவிஸ் நேஷ்னல் பேங்க் செயல்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. அப்படிதான் இந்த சுவிஸ் நேஷ்னல் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் 2ஆம் உலகப் போரில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது ஒன்று இருந்தது. ஸோ இது வந்துட்டு மற்ற நாடுகள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஹிட்லர் வந்துட்டு நம்ம ஊரையுமே வந்துட்டு கேப்சர் பண்ண, நம்மகிட்ட இருக்க தங்கத்தையுமே அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். ஸோ அதனால வந்துட்டு நம்ம சுவிஸ் நேஷனல் பேங்க்லேயே நம்மளோட தங்கத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்போ இருந்த மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய அரசர்கள் எல்லாம் சுவிஸ் பேங்க்கில் வந்துட்டு இனிஷியலாக வந்து போட ஆரம்பித்தாங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, ஹிட்லர் வந்துட்டு ஜூயிஸ் மக்களை தான் தேடி தேடி கொள்றார் அப்படின்றது சொல்லி ஜூயிஸ் மக்கள் அப்போது நிறைய பேர் பணக்காரங்களாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த பணக்காரங்களாக இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜூயிஸ் மக்கள் எல்லாமே வந்துட்டு சுவிஸ் நேஷனல் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட பணத்தை வந்துட்டு போட ஆரம்பித்தாங்க. சேஃப்டியாக இருக்கும், நம்மளோட பணத்தை வந்து ஹிட்லர் எடுத்துகிட்டு போக மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே பயந்து அந்த சுவிஸ் நேஷனல் பேங்கை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க. தங்கம், பணம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அந்த பேங்கை நம்பி தான் பணத்தை அப்போ போட்டாங்க. இதில் நமக்கு நிறைய பேர் டவுட் வரலாம். ஹிட்லர் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த சுவிஸ் நேஷனல் பேங்க்கில் வந்துட்டு பணத்தை போடுறவங்க, தங்கம் வச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் அங்கே போய் கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயம் ஹிட்லருக்கு தெரிஞ்சிருக்குமே, அப்போ ஏன் அது தாக்கப்படலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. ஏன்னாக்கா அந்த பேங்க் தாக்கப்பட்டுச்சுன்னா ஹிட்லர்கிட்ட இருக்கிற தங்கம் வந்துட்டு வாங்கி வேறு யாரும் பணத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயம் ஹிட்லருக்கு இருந்தது. ஸோ இதனாலேயே ஹிட்லர் அந்த ஒரு பேங்கை மட்டும் விட்டு வச்சுக்கிட்டே இருந்தார். இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக மாறிச்சு. ஸோ அதனால் முக்கியமாக ஜூயிஸ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக மாறிச்சு. இருக்கிற எல்லா பணமும் தங்கமும் மற்ற எல்லாருமே வந்துட்டு ஹிட்லர் இந்த பேங்கை தாக்க மாட்டார்னு சொல்லி இருக்கிற எல்லாருமே இந்த சுவிஸ் நேஷனல் பேங்க்கில் போய் பணத்தை போட்டாங்க. ஸோ அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பூமுன்றது ஒன்றாச்சு இந்த சுவிஸ் நேஷனல் பேங்க். இன்னைக்கு வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு பேங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஹிட்லர் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சாரு. என்னன்னாக்கா, இந்த சுவிஸ் நேஷனல் பேங்க் எல்லார்கிட்டையுமே காசை வாங்கி கல்லாப்பேட்டியில் போட்டுக்கிறான். ஸோ இவனையும் நம்ம ரொம்ப நம்ப முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிட்லர் வந்துட்டு அடுத்த ஒரு பிளான் வந்து போடுறாரு. என்னன்னாக்கா, அவங்களோட சோல்ஜர்ஸ் எடுத்துகிட்டு வர அந்த தங்கத்தை பாதி தங்கம் மட்டும் சுவிஸ் பேங்கில் கொடுத்து பணமாக மாற்றுவார். மீதி இருக்கிற தங்கத்தை அவரோட உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து எங்கேயாவது எடுத்து வைக்க சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற எல்லா நாடுகளையுமே வந்துட்டு பாதி பாதி தங்கங்களுக்கு எடுத்து வைக்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தங்க சுரங்கமாக மாறி இருந்தது. ஸோ அதனால இவ்வளோ பெரிய தங்கத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ அதனால் இதை எங்கேயாவது எடுத்து போய் நம்ம மறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த டைமில் தான் ஹிட்லரோட ஒரு சின்ன ஒரு ஃபாலுமே ஆகுது. அவரோட ஃப்ரெண்டான முசோலினியுமே வந்துட்டு இறக்குறார். ஸோ அவருக்கு வந்துட்டு எல்லா நாடுகளுமே டார்கெட் பண்ணி கொள்கிற அளவுக்கான ஒரு ஸ்கெட்ச் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஹிட்லருக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் பாதுகாக்கப்பட்ட அந்த தங்கத்தை எடுத்து வேறு எங்கேயாச்சும் நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெயினில் அவரோட கஜானாவில் இருந்த எல்லா தங்கத்தையுமே அந்த ட்ரெயினில் லோட் பண்ண ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின் முழுக்கவே தங்க கட்டிகள்னாலுமே தங்க ஆர்னமெண்ட்ஸ்னாலுமே சில்வர், வைரம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காஸ்ட்லியான பொருட்கள் அந்த ட்ரெயினில் லோட் பண்ணி ஃபுல் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா அந்த ட்ரெயின் வந்துட்டு அவரோட இடத்துலேருந்து போலாண்டுக்கு வந்துட்டு அனுப்பியிருந்தார். அந்த ட்ரெயின் போலாண்டுக்கு போனதுக்கு அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றது இன்னும் வரைக்கும் தெரியல. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சால் அப்போதைக்கு இருந்த மக்களும் சரி, இப்போதைக்கு இருந்த மக்களுமே சரி, போலாண்டில் ஹிட்லரோட தங்க ட்ரெயின்றது எங்கேயோ ஒன்று புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இன்றைக்கி வேல்யூவில் கிட்டத்தட்ட ட்ரில்லியன் அளவுக்கு அந்த தங்கங்களோட வேல்யூ இருக்கும்னு சொல்லி இன்றைக்கும் நிறைய பேர் ஹிட்லரோட அந்த தங்க ரயிலை தேடிக்கிட்டு இருக்காங்க போலாண்டில் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்கும் கூட அது ட்ரில்லியன் அளவுக்கான ஒரு வேல்யூ இருக்கும்ன்றது சொல்லப்படுது. இந்த ஹிட்லரோட தங்கத்தினால சுவிஸ் நேஷனல் பேங்க் ஒரு மிகப்பெரிய ஒரு
உழைச்சி 2ஆம் உலகப் போரில் வளர்ந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இந்த ட்ரெயினை ஏன் ஹிட்லர் போலாண்டுக்கு அனுப்பி வச்சார் அப்படின்றப்போ, இந்த ஒரு பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வார் 2 எல்லாமே வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அவரும் அவரோட ஒய்ஃபும் போலாண்டில் போய் பீஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாராம். ஸோ அதனால் இந்த ஒரு தங்கத்தை நீ போலாண்ட்லேயே போயிட்டு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த ஒரு முடிவை எடுத்தார். அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறமா கடைசியில் அவருமே இறந்துட்டார், அது வேறு விஷயம். பட் இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த ஒரு போலாண்டு மக்கள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு ஹிட்லரோட தங்க ரயிலை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த தங்க ரயில் அப்படின்ற ஒன்று கிடச்சிது அப்படின்னாக்கா இன்னைக்கு டேட்டில் கிட்டத்தட்ட ட்ரில்லியன் லெவலுக்கு வந்துட்டு அதோட வேல்யூ இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஹிட்லர் வந்துட்டு ஒரு ட்ரெயினில் அவரோட புதையலாக இருக்கிற அந்த தங்கத்தை லோட் பண்ணி அந்த ட்ரெயினையே வந்துட்டு ஒரு புதையலாக மறைச்சி வச்சுருந்தார் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் 2ஆம் உலகப் போரில் ஹிட்லருக்கு அடுத்த ஒரு பக்கம் நடந்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு இந்த ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இந்த ஒரு ட்ரெயின் போலாண்டுக்கு போயிடுச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் போலாண்டில் இருக்கீங்க, இல்லைன்னா போலாண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஒரு ட்ரெயினை நீங்கள் தேடுறதுக்கான முயற்சி எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டை ஒன்றுத்தையுமே நான் படிக்க ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன். ஸோ உங்களோட தாட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் பை பை ஏபி.